ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ராகி வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவையில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல ராகி அடை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிக டைம் வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா இது கூடவே 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தட்டும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு அதை தொட்டு நல்லா தட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதை நல்லா தட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா செவந்து வந்தது, இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடு செவந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சு கொடுத்து விடலாம். இப்போ நம்ம ராகி பூரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ராகி பூரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பூரி செய்யறதை விட ராகி பூரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கொழப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம். ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்மளுக்கு அந்த ரவை ஊறி வரும்போது கொஞ்சம் கரெக்டாகிடும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து குருமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி குலைவாக வதங்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் திரும்பவும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு
மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டுங்க. நம்ம டேஸ்ட்டான வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இன்னொரு தடவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சின்னதாக ஒரு கப்பை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து திக்காகவும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப லேசாகவும் தேய்ச்சிடாதீங்க. இந்த சைஸுக்கு தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். இப்போ இந்த மேலே இருக்கிற மாவு வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் பூரி வந்து நம்மளுக்கு உப்பலாக வரும். நல்லா சூடானதும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பூரிக்கும் நம்ம செஞ்ச வெங்காய மசாலாவுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக ராகி இட்லி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நார்மல் இட்லி செய்கிறத விட இந்த மாதிரி ராகி இட்லி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இட்லி எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ராகியில் வந்து தூசு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அது போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை வந்து நான் ஒரு 5 தடவை நல்லா அலசி எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க. இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரிசி, ராகி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா அவல் தாங்க. நீங்கள் எந்த கிளாஸில் அளந்து எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்ம அவல் சேர்க்கும்போது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியும் நல்லா அலசி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ராகி, அரிசி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2-3 பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம வந்து புளிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது பாருங்கள், மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டு வைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இட்லி தட்டு வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வருங்க. இட்லி செய்யும்போது எப்போவுமே இந்த டிப்பை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ பாருங்கள், ராகி இட்லி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. குச்சியில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ராகி உப்புமா. உப்புமானாவே கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. எல்லோரும் வீட்டில் உப்புமாவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இத எடுத்து நம்ம வச்சிரலாம். இது இருக்கட்டும். வேற ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கிராம்பு, சின்னதா 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்து இத வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இத வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாரி வதங்கினா போதுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட், 3/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இது கூடவே தேவைப்பட்டால் பட்டாணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம வந்து காய் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இது கூடவே 5/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் தண்ணி வந்து 5/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையும் ராகி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து ரவையும் நல்லா வெந்து வந்துடும், நல்லா திக்காயும் வந்துடும். இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்தது. இதை மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நம்மளுக்கு ஆறி வரும்போது இன்னுமே நம்மளுக்கு கெட்டியாக வந்துருங்க. இப்போ இது கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து இறங்கி வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே திக்காய் வந்துருச்சு. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். மிக்ஸ் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்துருக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபியுமே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.